அப்புறம் இங்கே வந்து நம்ம பத்திரிக்கை எல்லாமே வந்துருச்சு. இங்கே வந்து எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டே இருக்கு. இங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து அங்கே ஒரு சாமி கும்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வருவோம். கிராம தேவதைக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அமைதியாக இருக்கும் இந்த ஊர். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண போகிறோம். அதனால் நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே வந்து நம்ம பத்திரிக்கை எல்லாமே வந்துருச்சு. முதல்ல வந்து நம்ம கணபதி ஹோமம் பண்ணி விநாயகருக்கு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறோம். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் வந்து காலையில குட் மார்னிங். டைம் பாத்தீங்கன்னா இனிய காலை வணக்கங்கள். டைம் பாத்தீங்கன்னா 4:45 தான். எலி போட்டுட்டு பேசுற பேச்சு என்ன சொல்லு, என்ன சொல்றது? பூஜை இருக்குன்னு சொல்லுறது. பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. அதனால காலையில எல்லாரும் எழுப்பி விட்டாங்க. சாரி, நான் எழுப்பி விட்டேன். வந்து நான் இன்னும் தூங்கல. நான் பூஜை முடிச்சுட்டு ஜாலியா தூங்க போறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ வந்து பூஜைக்காக வந்து அழகா கிளம்பி இருக்காங்க. பூஜையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 1/2 hour கழிச்சு அழுது மூஞ்சி மாதிரி வருவாங்க. பாருங்க, அந்த மூஞ்சியுமே உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாருக்கும் பூஜைக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து எங்க கல்யாண பூஜையில வந்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, தாளிச்சாலே ரெடி ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு தூங்குனது 12 மணி. காலையிலே 3:30. யாரு 3 மணிக்கு எழுந்துச்சிங்க? நீங்க 2 பேரும். இவன் 4:30, இவன் 5, நான் தான் 3. மணி இப்பவே 5ங்கம்மா. நான் முன்னாடியே எழுந்துட்டேன். அங்க வந்து சாமி வந்துட்டாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா நான் இப்பதான் வந்தேன். இப்ப தெரியுதுங்களா தூங்கி எழுந்துச்சு வந்தானே. இப்பெல்லாம் நம்ம இல்லனால வீடியோ எடுத்துடுறாங்க இவங்க கொஞ்ச நேரத்துல. ஆமா, இவர் வந்து இன்னும் ஒரு 10 நாள்ல இங்க கிளம்புறேன், அங்க கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் இல்லையா? அதனால அருணை வந்து கூட வச்சுட்டு இப்பெல்லாம் வீடியோ எடுத்துறது. வேற என்ன ஸ்பெஷல்? எனக்கு இன்னும் காஃபி கொடுக்கல. நீங்க மார்னிங் அதை ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஸ்கூல் வைக்க மாட்டாங்கடா, லீவுடா. வரல பசங்க, வரல பசங்க. அவங்களுக்கு அவங்க கஷ்டம், மழை வேற பெய்தான். அச்சோ, அதுல நம்ம மாசமும் ஆயிடுச்சு. அதுன்னு 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிட போகுது. நீங்களும் இந்த மாதிரி யார் ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 3 வருஷமா லீவ்ல தான் இருக்கு நேத்தி. இங்க வந்து எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டே இருக்கு.
பேசுங்கன்ட்டான். சரி, அதனால நாங்கள் வந்து இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. அங்கே போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு வச்சுட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்துட்டு கிராம தேவதைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த பத்திரிக்கை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமாவுக்கு 2 பேருக்கும், அப்புறமா தான் எல்லாருக்கும் வைக்கணும். அதனால இப்போ நான் லிஸ்ட் போதுல அவ எக்கி இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலே வந்து பிறந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்கன்னா தாம்பரம் தாண்டியாச்சு, வண்டலூர் கிட்ட போயிட்டு இருக்கோம். நேற்றெல்லாம் செம்ம மழை நைட்டு ஃபுல்லாக. ஸோ இன்னைக்கு காலையில் கொஞ்சம் அப்படியே நல்ல ப்ளூ ஸ்கையில் சூப்பராக இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கோம், கண்டினியூ பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொங்கல் வச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து இன்விடேஷன்லாம் வச்சு இது பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது அங்கே வந்து வினோத் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டிகிட்டு இருக்காரு. வினோத் ஹாய் சொல்லுங்கள். உங்களுக்கு மாலை எதாவது வேணுன்னா இவரை கான்டாக்ட் பண்ணலாம். இங்கே வந்து அக்கா அப்புறம் ஸ்ரீ அவங்களாம் வந்து ஸ்ரீ வந்து அக்கா வந்து பெருக்கிட்டு இருக்காங்க, ஸ்ரீ மறுபடியும் குப்பை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீ அந்த சிசரை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுன்னு அதை கையில் வச்சுட்டு இருக்கீங்க, கொடுங்க. ஸோ இங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்லுக்கு இதெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வைக்க போகிறோம்ல. பொங்கல் வைக்க போகிறோன்னா இப்படி தான் பண்ணணும். ஆமாம். ஸோ இது வந்து அம்மாவுடைய ஃபேவரட் பொங்கல் வைக்கிற பாத்திரம். எத்தனை வருஷமா? 38 வருஷம். 38 வருஷமாக ஒரே பாத்திரத்தில் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க எல்லா கோயிலுக்கும். பொங்கல் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போயிட்டுருக்கீங்கம்மா? வேலி இல்லை, அது சூளம். சூளத்தில் வந்து இது குத்திட்டு அப்புறம் சாமிக்கிட்ட பத்திரிக்கைலாம் வச்சாச்சு. சரி, அங்கேருந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து அங்கே ஒரு சாமி கும்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வருவோம். ஓகே. ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்புறம் இங்கே வருவோம். ஸோ இவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் அன்னபூர்ணி. அன்னபூர்ணி குப்புசாமின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா. இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் சாம்பிராணிலாம் வந்து இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து சேத்பட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இவங்ககிட்டயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஊருக்கா உங்களுக்கு? சேத்பட்டில் பழம்பேட்டை. அதுவும் இந்த லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டினே வராதிங்க. இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் வந்தீங்கன்னா வேலையே பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கழட்டி விட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு. ரமேஷ் மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு பத்திரிக்கை வந்ததுலேருந்து. வீடியோவே காலையிலேருந்து இதுவாக போயிட்டு இருக்கு. சரி, யாராவது பேசுங்க, யாரும் பேச மாட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க கையில நான் வேற டேட்டு போட்டு வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. ஜூம் பண்ணுங்க, ஓகே போவாங்க. யாராவது ஏதோ டேட்டோவோ போடணும்னா பாப்பா கிட்ட வாங்க. அவங்க பாருங்க, கை 2 கையில அப்படியே பளபளன்னு மின்னும் டேட்டோ போட வாங்க, சந்தோஷமா போங்க. எல்லா இடத்துலயும் தெரியும் நான் போட்ட டேட்டு மட்டும். சாமிக்கு வந்து பத்திரிக்கை வச்சு இப்போ சாமி கும்பிட்டாச்சு. அடுத்த கேமராமேன் ரெடி ஆயாச்சு. ஆமாம். இப்போ வந்து அடுத்து எங்கள் ஊருக்கு போகிறோம். அங்கே கிராம தேவதை இருக்குது, அங்கேயும் அந்த கோயிலையும் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டு குல தெய்வ கிராம தெய்வம்னா என்ன? அது உங்களுக்கு காமிப்பாங்க. நம்ம கிராமத்தை காப்பாற்றுற ஒரு தெய்வம், அதுதான் கிராம தெய்வம். ஸோ நாங்கள் உங்களுக்கு அங்கே அந்த ஊருக்கும் போகிறோம், அங்கேயும் போயிட்டு காமிக்கிறோம். அடுத்து வந்து அம்மாவோட இதுக்கும் போகிறோம், அம்மா வீட்டு குல தெய்வத்துக்கு. அங்கேயும் போய் பத்திரிக்கை வச்சு ஊரை காட்டுறேன்னு சொன்னாங்க. பாத்திய எத்தனை முறை வந்திருக்க பாப்பா நீ? அவாவோட ஊர்ல தாத்தாவோட ஊர். தாத்தாவோட ஊர் அது. அவாவோட ஊருக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சு போவேன்.
வந்துட்டோம், அதாவது மாமியார் ஊருக்கு வந்துட்டு கிராம தேவதைக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோ வந்துருச்சு கோயில். இது ரொம்ப பழமையான ஒரு கோயில், கிட்டத்தட்ட 5வது தலைமுறை எங்கள் வீட்டில் வந்து தாக்குது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலாக ரொம்ப சாமி பேர் அமைதியாக இருக்கும் இந்த ஊர், நிறைய கூட்டம் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேயும் நாங்கள் எது பண்ணாலுமே புதுசாக ஏதாவது பண்ணோன்னா இங்கேயும் வந்துட்டு போயிடுவோம்.